திண்டுக்கல் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களின் வேதனையை எடப்பாடி அரசு உணரவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 15ஆம் தேதி வீசிச் சென்ற கஜா புயல் திண்டுக்கல் மாவட்டத்தையும் குறிவைக்கும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. புயலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் மக்களின் வேதனை குரல் இன்னும் ஓயவில்லை. அங்குள்ள பிலாத்து என்ற கிராமத்தில் ஏராளமான ஓட்டு வீடுகள் கஜா புயலில் சிக்கி கடுமையாக சேதமடைந்து இன்னும் சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர். தார்பாய், பிளாஸ்டிக் விரிப்பை பயன்படுத்தி வீட்டு கூரைகளின் மேல் போர்த்தி அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்து விழுந்துள்ள நிலையில் அவற்றை அகற்ற பணமின்றி கடும் சிரமத்தை அடைந்து வருகின்றனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஏழை சலவை தொழிலாளி மணிகண்டனின் வீடு மரம் விழுந்ததில் முற்றிலும் சேதமடைந்தது. பக்கத்து கிராமத்தில் உள்ள கலையரங்கத்தில் தங்கி வருகின்றனர் அவரது குடும்பத்தார். பாதிப்பின் போது 5000 ரூபாய் தருவதாக கூறி சென்ற அதிகாரிகள் திரும்பி வரவே இல்லை. ஒரு மாதம் அது எங்களுக்கு வீடு வாசல் செஞ்சு ஒன்றும் எதுவுமே எந்த நடவடிக்கை இல்லை. 10 காசு கையில் தரவும் இல்லை, யாரும் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. பேப்பரில் போட்டதுக்கு முன்னாடி வீட்டை புளியா மரத்து எடுத்தாங்க. இன்னும் எந்த இதுவுமே இது தெரியல. நாங்கள் பிள்ளையோட்டு வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் சும்மா ஏழ்மையான குடும்பம். எங்கள் அரசாங்கம் எங்களுக்கு கூலி தொழிலாளினா பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? ஒரு உதவி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? நாங்கள் எப்படி கீழாமே இருக்கிறதா, இல்லை நாடகம் மேலே எப்படி இருக்கிறதா? எந்த உதவியுமே எங்களுக்கு எந்த உதவியுமே யாருமே செய்ய கிடையாது. அரசாங்கம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, செய்கிறது யாரும் வரவும் இல்லை, போகவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, தரவும் கிடையாதுங்க. என்ன தருவாங்க ஏது தருவாங்கன்னு தெரியல. நாங்கள் இப்படி எத்தனை நாளைக்கு நாடகம் மேலே எப்படி இருக்கிறது? நாங்கள் பிள்ளையோட்டு வச்சுட்டு பூரா சிறுசாக இருக்குதுங்க. எங்கள் பையனை இறந்துட்டு சும்மா தெருவில் நின்னாப்பு நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். பிள்ளைகளை பார்க்க எங்களுக்கு உதவிக்கு ஆளும் கிடையாது, யாரும் சொந்தமும் கிடையாது. நாங்கள் ஒரு அனாதமாக இருக்குங்க. நீங்கள் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை செய்யுங்க. இப்போ ஒரு மாதம் ஆகுதுங்க, இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் 5500 தரேன்தாங்க, அதுவும் ஒன்றும் காணாமுங்க. இப்போ தான் நான் அங்கிட்டு இங்கிட்ட இந்த பெட்டி தேய்ச்சிக்கிட்டு தாங்க அலையிறேன். தெருவில் வண்டி தள்ளிக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு தாங்க மண் 2 வண்டி ஓட்டி வச்சுருக்கேன். ஏதாவது கடைங்க போய் யாரும் கொடுத்தாங்கன்னா அப்படி பார்த்துக்கிட்டே அலையிறேங்க. இன்னும் ஒன்றும் இந்த நாடகம் இல்லை. இன்னும் ஒரு மாதமாக இதுக்குள்ளே தாங்க இருக்கிறேன். வேறு வழியில் 9 டிக்கெட் இதுக்குள்ளே தான் இருக்கிறேன். திண்டுக்கல்லை போலவே தான் புதுக்கோட்டையிலும் மா, தென்னை, பலா, வாழை, தேக்கு என அத்தனை வாழ்வாதாரத்தையும் இழந்த விவசாயிகளை இன்று வரை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்த கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறுகின்றனர். அதிகாரிகள், அமைச்சர்கள் என யாரும் கண்டுகொள்ளாத தங்கள் பகுதியில் இனி விவசாயம் என்பது கனவாகி போகுமா என்று அச்சத்துடன் கூறுகின்றனர் இப்பகுதி விவசாயிகள். கஜா புயல் எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கிவிட்டு சென்று உள்ளது. ஆகையினால் நாங்கள் மிகவும் மிகவும் பின்தங்கிவிட்டோம். இதற்கு நிவாரணமாக அதாவது இதுவரைக்கும் நான் போன வருஷமெல்லாம் 600 கிலோ எடுத்திருந்தேன். இந்த வருஷம் ஒரு 1000 கிலோவை எடுத்துடலாங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது இந்த மாதிரி அடித்து கொட்டிருச்சு. 1000 கிலோங்கிறது 80 லட்ச ரூபா. எனக்கு இந்த வருஷம் இழப்பீடு மிளகு மட்டும் 80 லட்ச ரூபா. அதில் இருக்கிற தென்னை மரங்கள் சாகுபடியும் சேர்த்து போயிடுச்சு. ஒரு ஏக்கருக்கு அரசு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயமான ஒரு தொகையை அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் இருக்க மிளகு தான் எனக்கு அதிகப்படியான இழப்பு. மிளகுக்கு இவ்வளவு, தென்னைக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஏதாவது ஒதுக்கினால் ஒழிய எனக்கு சரியான நிவாரணம் தமிழக அதிகாரிகளும் பார்க்கவில்லை. இதை எந்த அரசு அதிகாரிகளும் உரிய நிவாரணம் தருகின்றோம் என்று சொல்லவில்லை. ஆகையினால் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலங்காடு ஏரியா சார். இது கோடிக்கணக்கில் அழிஞ்சு கிடக்கு மரங்க. பிளா மரம், தேக்கு, இது மாதிரி கோடிக்கணக்கில் உள்ள மரங்கள் அழிஞ்சு போய் கிடக்கு சார். தென்னை மரம் எல்லாமே யாருமே பார்க்கல. எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் எந்த ஒரு நடைமுறையும் செஞ்சு கொடுக்கல. இன்னும் கரண்ட் வசதி இல்லை. நாங்கள் வேலை செய்கிற அளவு தண்ணி இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போய் சைக்கிளில் கொண்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அந்த அரசு. எந்த மந்திரி யாருமே எங்களையும் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொருளாதாரம்லாம் அழிஞ்சு போய் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நம்பி தான் சார் நாங்கள் இருந்தோம். இதை நம்பி இருந்தோம்னாக்க இதை வச்சு தான் நாங்கள் ஒரு கல்யாணம் காட்சி பிள்ளைகளுக்கு பண்ணணும், சாப்பிட்ணும், எல்லாமே இதை வச்சு தான் நாங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே இதில் அழிஞ்சு வச்சு இந்த கஜா புயல் பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். ஆலங்காடு கிராமம் இதை வச்சு தான் நாங்கள் இங்கே பொழைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்கு. அரசாங்கம் எந்த தொழிலும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. மகாகனி மரம், சந்தன மரம்,
சிவப்பு சந்தனம், தென்னை மரம், ரோஜொட்டு, எலுமிச்சை மரம் எல்லாமே காலி. குடிக்கோட தண்ணி இல்லை, குடிக்காதான் 4 மைல் போய் தூக்கிட்டு வரோம் ஒவ்வொரு ஓடம். புயல் வீசி 1 மாதமாகியும் உருப்படியாக தங்களை எந்த நிவாரணமும் வந்தடையவில்லை என்று கூறும் இப்பகுதி மக்கள் இருக்க ஒரு வீடு, வருமானத்திற்கு ஒரு வழி, குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி, இதை செய்தால் மட்டுமே புயல் பாதிப்பிலிருந்து தங்களால் ஓரளவிற்கு மீள முடியும் என்கின்றனர். கண்டுகொள்ளுமா அரசாங்கம்? 1 மாதமாகிவிட்டது.